Hi people. வணக்கம். ரீசன்ட் டேஸில் என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் மூலியமாகவும் பர்சனல் சாட் மூலியமாகவும் நான் வந்து என்னோட ஸ்டடீஸ் முடிச்சுட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணுறது, இல்லை ஏஐயில் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்குது, இந்த கிளாரிட்டிக்கு நீங்கள் ஆன்சர் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேரோட என்கொயரிஸை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாசித்து நீங்கள் எப்படி ஏஐங்கிற இந்த உலகத்தில் இருந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது, நீங்கள் எப்படி உங்கள் லைஃப் கரியரை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வந்து கேட்டிருக்காரு, ஐ எம் ஃபாலோயிங் யூ சின்ஸ் லாங் அகோ. ஐ வாண்ட் அன் ஐடியா ஃப்ரம் யூ. ஜஸ்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் பிஏ இங்கிலீஷ். ஐ லைக் டு டூ சம் ஸ்டடீஸ் ஆர் கோர்சஸ் இன் ஏஐ சின்ஸ் இட் இஸ் இன் ட்ரெண்ட். வாட் கோர்ஸ் வுட் பி சூட்டபிள் அட் ப்ரெசன்ட் நவ்? ஸோ இதில் வந்து அவர் 2 கேள்வி கேட்டிருக்காரு. அஃப்கோர்ஸ் பிஏ முடிச்சிருக்காரு. இப்போ பிஏ முடிச்சுட்டு அடுத்து என்ன கோர்ஸ் படித்தா அவங்களோட கரியர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎம்எல் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நல்ல சூட்டபுளாக இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் ரெண்டையும் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கரியரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது போக ஏஎன்எல்பி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கோர்ஸுமே வந்து நல்ல ட்ரெண்டிங்காகவும் ரொம்ப கரியருக்கு ஸ்கோப் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கோர்ஸாகவும் இருக்கும். அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் அதில் செகண்டாக ஒரு அட்ரஸ் பண்ணிருக்க ஒரு பாயிண்ட் வந்து நானே உங்ககிட்ட அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன். சின்ஸ் ஏஐ இஸ் இன் ட்ரெண்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படி சொல்றாருல, ஆக்சுவலா ட்ரெண்டிங்ல ஒன்று இருக்கு, அதனால நான் அதை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு கத்துக்கிறாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல உங்களால் அதை ஸ்கோப் பண்ண முடியாது. இதை வந்து நான் பர்சனலாக என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். Number 2, hi bro, I want to create a ad video for free. I can create movie with AI bro. I am your follower. ரெண்டுக்கும் சொல்லுங்க bro, please, full of free unlimited. Okay, and bro, please bro, I have confidence you will tell correct AI bro. ஆக்சுவலாக என்னடானா அவர் வந்து ஒரு ஏஐயில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் என்னடானா அதை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக let me ask a simple question for all those people. அந்த வீடியோ கிரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், மூவி கிரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் ஓன்ட் பை ஒன் பர்டிகுலர் பிஸ்னஸ் மேன். எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாவது அந்த மூவியை வந்து ஃப்ரீயாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள். வாய்ப்பில்லை ராஜா. ஆக்சுவலாக கம்ப்ளீட்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் பாசிபிள். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து மூவி கிரியேட் பண்ணணும், இல்லை வீடியோஸ் ஏஐ மூலிமா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கூகுளோட பிளாட்ஃபார்ம் பெஸ்ட் தான். நீங்கள் 34,000 பே பண்ணாலே போதும், ஒரு ஒண்டர்ஃபுல்லான வீடியோஸ், ஒண்டர்ஃபுல்லான ஆடியோஸ், ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ அதையே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களால் ஒண்டர்ஃபுல்லான வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் 3, ஹாய் மா, ஐ எம் ட்ரைங் டு மேக் awareness reels but couldn't make proper videos. I need a guidance. As of now I have Vivo Pro. I can videos but how can I set for lighting and other things by uploading the videos in AI format around 2 minutes. So இன்னைக்கு இருக்கிற உலகத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் AI மூலமா வீடியோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நானும் வந்து AI மூலமா வீடியோ கிரியேட் பண்ணா வைரல் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இஃப் யூ ஆஸ்க் மீ practically it is impossible. ஏன் சொல்றேன் அப்படின்னா ப்ராக்டிக்கலா நீங்க உங்களோட லைஃப் அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நாம பிசினஸ் பண்றது வந்து இன்னொரு பர்சனுக்கு தான் பிசினஸ் பண்ணுவோம், ஒரு மெஷினுக்கு பண்றது இல்ல. So machine can be only an intermediate thing that can help me to achieve the person. அதனால நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க கேட்டிருக்காங்க லைட்டிங் எப்படி வைக்கிறது, ஏஐல போயிட்டு எப்படி நான் எடிட் பண்றது அப்படிலாம் கேட்குறாங்க. அதை மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. அடுத்ததாக ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஐ வாண்ட் ஹேக் மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப், இஸ் இட் பாசிபிள்? ஹேக்கிங்கெல்லாமாங்க கேட்பீங்க, என்ன நீங்க எல்லாமே போயிட்டு இருக்கா நீங்க? ஹேக்கிங் வாட்ஸ்அப் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னா there are probabilities of doing it but officially it is not allowed. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறதுலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கேயே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நம்புறீங்க அப்படிங்கிறது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. The next one, hi Anna, I need a good humanizer to do my assignments work. Please suggest any tool. Of course இன்னைக்கு இருக்கிற AI உலகத்தில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா எல்லாரும் கான்டென்ட் ரெடி பண்ணிடுறாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரொஃபசர்ஸ் இல்லை மற்ற ஐடி கம்பெனிஸில் இருக்கிறவங்கலாம் பிளேஜரிசமில் போய் செக் பண்ணி பார்த்தா 100% AI ரிட்டன் கண்டென்ட்டாக தான் இருக்குது. அதை எப்படி ஹியூமனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். இதை வந்து நான் என்னுடைய AI ட்ரைனிங் மூலிமா நிறைய பேருக்கு அட்ரஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய AI கண்டென்ட்டை வந்து ஹியூமனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் உங்களால் கிளியராக அதை கற்றுக்க முடியும். இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் ஒன் ஆஃப் த அட்வைசஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், யூ ஜாயின் அண்ட் யூ வில் லேர்ன். ஓகே, ஸோ த லாஸ்ட் ஒன், ஹாய்னா, நீங்கள் எடிட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் கிரேடியன்ட் எதில் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஸோ டெக்ஸ்ட் கிரேடியன்ட் எடிட்டிங் எல்லாமே நம்ம வந்து AI பிளாட்ஃபார்ம்ஸ், சில பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் மோஸ்ட்லி எடிட்டிங்க்கு வந்துட்டு வி யூஸ் அடாப், டாவின்சி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து எடிட்டிங்ல வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஒரு எடிட்டிங் கோர்ஸ் வேணும், நான் வந்து வி கேன் ஆர்கனைஸ். ஸோ திஸ் ஆர் த சம் ஆஃப் த கமெண்ட்ஸ் அண்ட் என்கொயரிஸ் தட் ஹஸ் பீன் கம். உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது என்கொயரிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு லெட் அஸ் நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இல்லை எனக்கு பர்சனலாக
பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். அது மூலியமாக நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. See you all tomorrow in the next video.